Hello guys, in the video la namba other exercise 15 page number 13.178 la irka sum da paaka porom. Inga enna kuduthirukanga New Bharat Life Assurance Company books la irundhu trial balance kuduthirukanga. Date vandu 31/3/2020. First vandu paid up share capital. Share capital na namukku schedule number 5. Next life assurance fund நாலே நம்மளுக்கு reserve and surplus so schedule number 6. dividend paid இது வந்து நம்மளுக்கு revenue accountல appropriationல வரும். transfer to shareholders account அப்படின்ற இடத்துல நம்ம இத போடுவோம். Next bonus to policies holders இது வந்து நம்மளுக்கு schedule 4ல வரும் benefits paidல. Next premium receivedன்றது நம்மளுக்கு schedule number 1. Next claims paid claims நாலே schedule number 4. commission paid ன்றது schedule number 2. management expenses ன்றது schedule number 3. Next mortgage in India mortgage ன்றது ஒரு loan so இது வந்து loanல வரும் schedule number 9. Next interest and dividends received இது வந்து நம்மளுக்கு main revenue accountல income from investmentல வரும். Next agents balance ன்றது நம்மளுக்கு schedule number 12. Next freehold premises ன்றது நம்மளுக்கு asset so schedule number 10ல வரும். Next investment ன்றது schedule number 8. loan on company policies loan ன்னு வந்தாலே நம்மளுக்கு schedule number 9 loansல வரும். Next cash on deposit cash in hand இது ரெண்டுமே நம்மளுக்கு schedule number 11 cash and bank balancesல வரும். surrenders வந்து நம்மளுக்கு schedule number 4 benefits paidல வரும். Next இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்மள வந்து கம்பெனிஸோட ரெவென்யூ அக்கவுண்ட்டையும் அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட்டையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்தாலே நம்மளுக்கு வந்து 2 times ரிப்பீட் ஆகும். கிளைம்ஸ் அட்மிட்டட் பட் நாட் பெய்ட் இது வந்து நம்மளுக்கு ரெவென்யூ அக்கவுண்ட்ல schedule 4லயும் பேலன்ஸ் ஷீட்ல schedule 13லயும் வரும். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டியூன்றது நம்மளுக்கு ரெவென்யூ அக்கவுண்ட்ல schedule 3லயும் பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு schedule 13லயும் வரும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அக்யூர்ட் இது வந்து மெயின் ரெவென்யூ அக்கவுண்ட்ல இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நெக்ஸ்ட் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல schedule-லயும் வரும். பிரீமியம் அவுட்ஸ்டாண்டிங்ன்றது நம்மளுக்கு schedule 1லயும் அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு schedule 12லயும் வரும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெவென்யூ அக்கவுண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு 4 schedules தேவை. அப்பதான் நம்மளால ரெவென்யூ அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 schedules ப்ரிப்பேர் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பிரீமியம்ல என்ன வரும்னா பிரீமியம் ரிசீவ்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 1,01,500 rupees. நெக்ஸ்ட் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எல்லாமே வந்து இயர் எண்டிங்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. ங்கிறதுனால நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 12,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,13,500 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் schedule 2 வந்து கமிஷன்ல என்ன வரும்னா கமிஷன் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 9,300 rupees. இந்த ஷெட்யூல்ல இது மட்டும் தான் வரும். அப்படியே டோட்டல் பண்ணிக்கலாம் 9,300 rupees. schedule 3 வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இதுல என்னென்னலாம் வரும்னா மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 32,300 rupees. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டியூ இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 200 rupees. இந்த ஷெட்யூல்ல இது ரெண்டு தான் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா நம்மளுக்கு 32,500 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் schedule 4 வந்து பெனிஃபிட்ஸ் பெய்டு இதுல என்னென்னலாம் வரும்னா ஃபர்ஸ்ட் கிளைம்ஸ் பெய்டு இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1,97,000. நெக்ஸ்ட் கிளைம்ஸ் அட்மிட்டட் பட் நாட் பெய்டு இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 9,300 rupees. நெக்ஸ்ட் சரண்டர்ஸ் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 7,000. நெக்ஸ்ட் போனஸ் டு பாலிசி ஹோல்டர்ஸ் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 31,500 rupees.
ஷெட்யூல்ல இதெல்லாம் தான் வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா நம்மளுக்கு 2,44,800 rupees கிடைக்கும். இப்போ நம்ம ரெவென்யூ அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதோட ஃபார்மேட் பர்டிகுலர் ஷெட்யூல் நம்பர் கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர். ஃபர்ஸ்ட் வந்து பிரீமியம். இதோட ஷெட்யூல் நம்பர் 1 எவ்வளோ அமௌண்ட்னா 1,13,500 rupees. நெக்ஸ்ட் ரீஇன்சூரன்ஸ் சீடட். இதுக்கு ஷெட்யூல் நம்பர் இல்ல, அமௌண்ட்டும் கொடுக்கல, ஸோ ஐஃபன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட். இதுக்கும் ஷெட்யூல் நம்பர் இல்ல, அமௌண்ட்டும் இல்ல, ஐஃபன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு கீழே இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ரிசீவ்டு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1,72,700 rupees. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அக்யார்டு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 19,300 rupees. நெக்ஸ்ட் அதர் இன்கம். அதுக்கு அமௌண்ட் கொடுக்கல, ஸோ ஐஃபன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 3,05,500 rupees கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு டோட்டல் ஏ. நெக்ஸ்ட் வந்து கமிஷன். கமிஷனோட ஷெட்யூல் நம்பர் 2 எவ்வளோ அமௌண்ட்னா 9,300 rupees. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதோட ஷெட்யூல் நம்பர் 3 எவ்வளோ அமௌண்ட்னா 32,500 rupees. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 41,800 rupees கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு டோட்டல் பி. நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் பெய்டு. இதோட ஷெட்யூல் நம்பர் 4 எவ்வளோ அமௌண்ட்னா 2,44,800 rupees. இதை அப்படியே டோட்டல் பண்ணிக்கலாம். 2,44,800 rupees. இது நம்மளுக்கு டோட்டல் சி. நெக்ஸ்ட் இது வந்து ரெவென்யூ அக்கௌண்ட்ன்றதுனால நம்ம வந்து சர்ப்ளஸ் கண்டுபிடிக்க போறோம். சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏ டோட்டல் மைனஸ் பி மைனஸ் சி இந்த மூணுத்தோட டோட்டலையும் மைனஸ் பண்ணணும். ஏவோட டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிச்சுன்னா 3,05,500 rupees. மைனஸ் பியோட டோட்டல் வந்து 41,800 rupees. மைனஸ் சியோட டோட்டல் வந்து 2,44,800 rupees. இப்போ இது மூணுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 18,900 rupees கிடைக்கும். இதுதான் நம்மளோட சர்ப்ளஸ். நெக்ஸ்ட் இந்த ரெவென்யூ அக்கௌண்ட்ல நம்மளுக்கு அப்ராப்ரியேஷன் வரும். ஏன்னா டிவிடெண்ட் பெய்டு அப்படின்றத நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்களே, அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் பண்ணணும். அதனால நம்மளுக்கு இந்த சம்ல அப்ராப்ரியேஷன் வரும். அப்ராப்ரியேஷன் அதில் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். டிவிடெண்ட் பெய்டுன்னு இருந்துச்சுல அந்த அமௌண்ட் தான் போட போறோம். எவ்வளோ இருந்துச்சு 15,000 அதை போட்டுக்கோங்க. 15,000. இதுக்கும் ஷெட்யூல் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் டு அதர் ரிசர்வ். இதுக்கு அமௌண்ட் கொடுக்கல, ஸோ ஐஃபன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரியேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் பண்ணிக்கணும். டோட்டல் வந்து நம்ம என்ன டோட்டல் பண்ணோம்னா சர்ப்ளஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சுல 18,900 rupees. அந்த டோட்டலை எடுத்துட்டு வந்து இங்க போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு இப்போ இந்த பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா இந்த டோட்டல் இருக்குல்ல 18,900 மைனஸ் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம்ல ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும். இது கூட 15,000. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 3,900 rupees கிடைக்குமா? இப்போ நம்ம இந்த அமௌண்ட்டை தான் எடுத்துட்டு போய் நம்ம வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ல காமிக்க போறோம். சர்ப்ளஸ் அமௌண்ட்டை காமிக்க போறதில்ல. ஓகேவா? இந்த சம்ல மட்டும் இது மாதிரி மாறும். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்ஸ்க்கு தேவையான ஷெட்யூல்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 5 ஷேர் கேபிட்டல். இதுல என்ன வரும்னா ஷேர் கேபிட்டல் வரும். இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1 lakh. இது அப்படியே டோட்டல் பண்ணிக்கலாம் 1 lakh. நெக்ஸ்ட் ஷெட்யூல் 6 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இதுல என்ன வரும்னா லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட். இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 29,72,300 rupees. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் டு ஃபண்ட்ஸ். இது வந்து ரெவென்யூ அக்கௌண்ட்ல நம்ம கண்டுபிடிச்சோம்ல பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட்ஸ், அதை எடுத்துட்டு வந்து போடணும். எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 3,900 rupees. ஸோ இந்த ஷெட்யூல்ல இது ரெண்டு தான் வரும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 29,76,200 rupees கிடைக்கும்.
ஷெட்யூல் 7 வந்து borrowings, அதில் எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் ஷெட்யூல் 8 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 23,05,000. இதை அப்படியே டோட்டல் பண்ணிக்கலாம். 23,05,000. நெக்ஸ்ட் ஷெட்யூல் 9 லோன்ஸ்ல என்னென்னலாம் வரும்னா லோன் ஆன் கம்பெனிஸ் பாலிசிஸ். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1,73,600 rupees. நெக்ஸ்ட் மார்ட்கேஜ் லோன்ஸ். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 4,92,200 rupees. இந்த ஷெட்யூலில் இது 2 தான் வரும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 6,65,800 rupees. ஷெட்யூல் 10 ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். ஃபிக்ஸ்ட் அசட்ல என்ன வரும்னா ஃப்ரீ ஹோல்டு ப்ரிமிசஸ். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 40,000. இது அப்படியே டோட்டல் பண்ணிக்கலாம். 40,000. நெக்ஸ்ட் ஷெட்யூல் 11 கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ். இதுல என்னென்னலாம் வரும்னா கேஷ் ஆன் டெபாசிட்ஸ். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 27,000. நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 7,300 rupees. இந்த ஷெட்யூல்ல இது 2 தான் கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா 34,300 rupees கிடைக்கும். ஷெட்யூல் 12 வந்து அட்வான்சஸ் அண்ட் அதர் அசட்ஸ். இதுல என்னென்னலாம் வரும்னா ஏஜென்ட்ஸ் பேலன்ஸ். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 9,300 rupees. நெக்ஸ்ட் ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 12,000. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அக்யூர்டு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 19,300 rupees. இந்த ஷெட்யூல்ல இதெல்லாம் தான் வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா நம்மளுக்கு 40,600 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் ஷெட்யூல் 13 வந்து கரண்ட் லயபிலிட்டி. இதுல என்னென்னலாம் வரும்னா கிளைம்ஸ் அட்மிட்டட் பட் நாட் பெய்டு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 9,300 rupees. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டியூ. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 200 rupees. இப்போ இது 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 9,500 rupees கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் ஷீட்ஸ்க்கு தேவையான ஷெட்யூல்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ மெயின் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதோட ஃபார்மேட் என்னன்னா பர்டிகுலர் ஷெட்யூல் நம்பர் கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர். ஃபர்ஸ்ட் வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதுக்கு கீழே ஷேர் கேபிட்டல். இதோட ஷெட்யூல் நம்பர் 5 எவ்வளோ அமௌண்ட்னா 1 lakh. நெக்ஸ்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இதோட ஷெட்யூல் நம்பர் 6 எவ்வளோ அமௌண்ட்னா 29,76,200 rupees. நெக்ஸ்ட் borrowings. இதோட ஷெட்யூல் நம்பர் 7 அமௌண்ட் வந்து இல்லை, ஸோ ஐஃபன் போட்டுக்கலாம். இப்போ இது 2த்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 30,76,200 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். கீழே என்ன வரும்னா இன்வெஸ்ட்மெண்ட். அதோட ஷெட்யூல் நம்பர் 8 எவ்வளோ அமௌண்ட்னா 23,05,000. நெக்ஸ்ட் லோன்ஸ். இதோட ஷெட்யூல் நம்பர் 9 எவ்வளோ அமௌண்ட்னா 6,65,800 rupees. நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். இதோட ஷெட்யூல் நம்பர் 10 எவ்வளோ அமௌண்ட்னா 40,000. இப்போ இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா 30,10,800 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் கரண்ட் அசட்ஸ். கரண்ட் அசட் கீழே கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ். இதோட ஷெட்யூல் நம்பர் 11 எவ்வளோ அமௌண்ட்னா 34,300 rupees. நெக்ஸ்ட் அட்வான்சஸ் அண்ட் அதர் அசட்ஸ். இதோட ஷெட்யூல் நம்பர் 12 எவ்வளோ அமௌண்ட்னா 40,600 rupees. இப்போ இது 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா நம்மளுக்கு 74,900 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் கரண்ட் லயபிலிட்டி அண்ட் ப்ரொவிஷன். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட் கண்டுபிடிச்சோம்ல, அதோட டோட்டல் வந்து டோட்டல் ஏ. நெக்ஸ்ட் கரண்ட் அசட்டுக்கு நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சோம்ல, இதோட டோட்டல் பி. கரண்ட் லயபிலிட்டி அண்ட் ப்ரொவிஷன். இதுக்கு கீழே வந்து கரண்ட் லயபிலிட்டி. அதோட ஷெட்யூல் நம்பர் 13 எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சோம்னா 9,500 rupees. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன். அதோட ஷெட்யூல் நம்பர் 14 அமௌண்ட் வந்து இல்லை, ஸோ ஐஃபன் போட்டுக்கலாம்.
இப்போ டோட்டல் பண்ணிடலாம் 9500 rupees. இதோட டோட்டல் வந்து சி. இப்போ நம்ம வந்து நெட் கரண்ட் அசட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நெட் கரண்ட் அசட்டை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து பியோட டோட்டலையும் சியோட டோட்டலையும் மைனஸ் பண்ணணும். பியோட டோட்டல் வந்து 74,900 rupees. சியோட டோட்டல் வந்து 9,500 rupees. பண்ணோம்னா நம்மளுக்கு 65,400 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் டோட்டல் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து டோட்டல் ஏவையும் அதுக்கப்புறமா நெட் கரண்ட் அசட்டையும் பிளஸ் பண்ணணும். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸோட டோட்டல் எவ்வளோ? 30,10,800. அதோட நம்ம என்ன பண்ணணும்னா நெட் கரண்ட் அசட்டை ஆட் பண்ணிக்கணும் 65,400. ஏவோட டோட்டல் எவ்வளோ? 30,10,800 rupees பிளஸ் நெட் கரண்ட் அசட்டோட வேல்யூ வந்து 65,400 rupees. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 30,76,200 rupees கிடைக்கும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.